சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான இரா அருள் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஒரு கண்ணீர் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தாம் இதுவரை தமது தொகுதி கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை அமைச்சர்களிடம் மனுக்கள் அளித்தும் ஒரு முறை கூட அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் அமைச்சர்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் 3 ஆண்டுகளாக இந்த புறக்கணிப்பு தொடர்வதால் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது இந்த புறக்கணிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் அமைச்சர்களின் ஏமாற்றும் தன்மை மற்றும் 12% கமிஷன் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் தொடர்பாக முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஒரு எம்எல்ஏவாகிய தனக்கே தனது தொகுதி கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் கமிஷன் கேட்பதும் தங்களது கோரிக்கைகளை கூட இதுவரை நிறைவேற்றாமல் புறக்கணிப்பதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் ஒரு 5 பக்க கடிதத்தை தமது கைப்படவே எழுதியிருக்கிறார். தற்போது சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் அவரது கோரிக்கை மனுக்கள் அமைச்சர்களால் புறக்கணிக்கப்பட்டதை பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். சார் அருள் சார். சார் வணக்கம். வணக்கம் உங்களுக்கும் வணக்கம், நம்முடைய அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சார் இங்க ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க இந்த கடிதத்துல முதல்ல அந்த ஒரு 5 பக்க கடிதத்துல ஒரு சிறு எழுத்துப்பிழை கூட இல்லாம உங்க கையெழுத்திலே ஒரு 6 பக்க கடிதத்துல ஒரு சிறு எழுத்துப்பிழை கூட இல்லாம நீங்க எழுதிருக்கீங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது. மற்றும் இந்த கடிதத்துல குறிப்பிட்ட மாதிரி நீங்க ஒரு 1000 கோரிக்கை மனுக்கள் கொடுத்திருக்கீங்க. ஒரு 2000க்கும் மேற்பட்ட கேள்விகள் சட்டமன்றத்துல 20,000 கேள்விகள் எழுதிருக்கீங்க. ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையுமே எடுக்காததுக்கு அது என்ன காரணம் சார்? இந்த அமைச்சர்கள் ஏன் இந்த புறக்கணிப்புல இருக்கிறாங்கன்னு ஏதாவது காரணம் இருக்கா? நீங்க ஒருவேளை எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிறதுனாலயா இல்லைன்னா பொதுவாகவே எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இதே கைதான் இருக்கா? சார் முதல்ல நான் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இதுவா எழுதுறீங்க, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மடலா எழுதல. இது பாருங்க, அதே போட்டிருக்கேன். எம்எல்ஏக்கள் அவருடைய தனிப்பார்வைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துக்கு 234 பேர்த்துல முதலமைச்சர் அமைச்சர்கள் தவிர அமைச்சர்கள் தவிர எல்லாத்துக்குமே நான் எழுதிருக்கிறேன். எப்படின்னா அவங்க மட்டும் தனிப்பட்ட பார்வைக்கு தான் எப்படியோ வெளியில லீக் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. நான் என்னென்ன சொல்றேன் சார், நான் பாட்டாளி மகிழ்ச்சினா ஒரு எதிர்கட்சிக்காரங்கிற அடிப்படையில மட்டும் இல்ல, ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே நீங்க தனியா போட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களும் இது மாதிரிதான் குழம்புவாங்க. ஓ சரி சரி சரி. அவங்களும் மிக கடுமையான பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன்னா சார், மக்கள் எதுக்காக ஓட்டு போறாங்க, நமக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தை வைக்கணும். அவங்களுடைய தேவைகள் தனிப்பட்ட தேவைகளாகட்டும் ஒரு பொதுவான தேவைகளாகட்டும் அதை கேட்டு நம்ம செஞ்சு நம்ம எம்எல்ஏ வாங்கிட்டு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள். 3 ஆண்டுகள்ல நாங்க அந்த வேலைய வீடு வீடா போனோங்க, மனு வாங்கணும், எல்லாம் பண்ணோம், எதுவுமே நடக்கலைங்க. சரி. அமைச்சர்கிட்ட போனோம்னு வச்சுங்களேன், அவங்க போனோம்னா அப்படியே கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, காஃபி கொடுப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும், உபசரிப்பு அருமையா இருக்குங்க. சரி. வேலை எந்த கோரிக்கைகள்ல அந்த கரெக்டா கமிஷன் தான் 12% தான் 15%. நான் சொல்ல விரும்புறீங்க, நான் எங்கேயுமே இங்க கமிஷனே சொல்ல விரும்புறீங்க சொல்லலையா? சரி சார். சார் நான் கமிஷன் சொல்லல, 12, 18ங்கிறது புரியும். நான் கமிஷன் எங்கேயுமே சொல்லல. சரி சரி. ஓகே.